செய்தி. நாமக்கல் எருமப்பட்டியில் சத்துணவு கூடத்தில் மனித கழிவு பூசப்பட்டது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரவி இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். ரவி, தற்போது இந்த விசாரணை யார் யாரிடமெல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது? தற்போதைய சூழல் என்ன? அதாவது நாமக்கல் மாவட்ட எருமப்பட்டி பேரூராட்சியில் உள்ளது ஊராட்சி ஒன்றிய சத்துணவு கூடம். அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் உள்ளது முதலமைச்சரின் காலை சுற்றுண்டு உணவு தயாரிக்கும் கூடமாக இருந்து வருகிறது. கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் விடுமுறை என்பதால் அந்த 3 நாட்களில் அந்த பகுதியில் உள்ள சமூக விரோதிகள் அந்த அதாவது அந்த சத்துணவு தயாரிக்க கூடத்தில் உள்ள கழிவறை மற்ற இடங்களில் அசிங்கமான படங்களை வரைந்து கழிவறை அசிங்கம் செய்து சுத்தம் செய்ய மாதிரி அசிங்கம் செய்து மற்றும் மனித உறுப்பு கழிவுகளை கொண்டு அந்த அலுவலகத்தை பூட்டி அதில் உள்ள அசிங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எருமப்பட்டி காவல் நிலையத்தில் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தனலட்சுமி நேற்று புகார் அளித்தார். இதனை அடுத்து பள்ளிக்கு இன்று காலை வருகை தந்த மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ரவி செல்வன் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் அருண் ஆகியோர் அங்குள்ள சத்துணவு கூடத்தில் உள்ள ஊழியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்களிடம் பணியாளர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரவி.